இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்புதல் ஜெபத்தின் மூலமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு பேசினதை போல இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தை குறித்து பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆண்டவர் தான் இந்த உயிரோடு இருந்த நாட்களில் ஊழியம் செய்யும் பொழுது சில உவமைகளை ஆண்டவர் அடிக்கடி பேசுவார். சில நேரங்களில் எல்லாருக்கும் புரியட்டும் அப்படின்னு சொல்லி பேசுவார். சில நேரங்களில் யாருக்குமே புரியக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சில நேரங்களில் உவமைகளை பேசுவார். நிறைய நேரங்களில் சீஷர்கள் அதுக்கப்புறம் தனியாக போய் என்ன செய்வாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் 2 ட்ரிக்காகவும் அதை என்ன செய்வார், யூஸ் பண்ணுவார். அப்படி அவர் சொன்ன ஒரு உவமை தான் மத்தேயு 22வது அதிகாரத்தில் இருக்கு. மத்தேயு 22வது அதிகாரம் 2வது வசனம். அடுத்த வசனம் போதும், அவ்வளோதான். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அது ராஜாவை தவிர்த்து அல்லது ராஜாவினுடைய குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் தான் யாரு, அழைக்கப்பட்டவர்கள். நம்ம வீடுகளில் கல்யாணம் நடக்கு, நம்மளே எத்தனையோ கல்யாணங்கள் நடத்தியிருப்போம். அப்போ நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குன்னா நாம தான் இப்போ ராஜா. அதில் சொல்லப்படி அந்த ராஜா ஒரு குமாரன் இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள்னா மற்றவர்கள். கரெக்டா? இதுக்கு ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு தொடர்பு படுத்தி ஆண்டவர் இந்த உவமைகளை சொல்றாரு. இப்போ இதே மாதிரி ஒரு கல்யாணம் செட்டப் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. நம்ம அதை குறித்து தியானிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 24:2. வாசிங்க. போதும். இங்க ராஜாவா யார் இருக்கிறா? ஆபிரகாம் இருக்கிறாரு. அவருடைய குமாரன் யாரு? ஈசாக்கு மணவாளனா இருக்கிறாரு. தன்னுடைய ஊழியக்காரர்ல ஒருத்தர்கிட்ட ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப இங்க 3 பேர் இருக்காங்க. ராஜா இருக்கிறாரு, குமாரன் மணவாளன் இருக்கிறாரு, அந்த திருமணத்தை நடத்துவதற்கு இல்லைன்னா பார்ப்பதற்கு ஒரு ஊழியக்காரரும் இருக்கிறார். இந்த 3 பேரையும் நம்ம பார்க்கல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா அதுல அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்லு. அப்ப இதுல அழைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா யாரும் தெரியாது. இது வரைக்கும் யாரும் தெரியாது. ஆனா அந்த ஊழியக்காரர் போறாரு. அவர் போகும் பொழுது தான் மனசுல நினைக்கிறாரு, யாராவது ஒருத்தர் வரணும், அவங்க எனக்கும் உதவி செய்யணும், நான் வந்த அந்த ஒட்டகங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவர் ஜெபிக்கிறாரு. அதன்படியே அது என்ன செய்யுது, நடக்குது. அவங்க அந்த வீட்டில் போய் தங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரு பேசி முடிவெடுத்து அவங்க கிளம்புறதுக்கு என்ன செய்யறாங்க, ஆயத்தமாகறாங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலேயே 59வது வசனத்துல போதும். அனுப்பு வைத்துனா எங்க அனுப்பிட்டாங்க, அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க கல்யாணத்துக்கு. இப்போ இதுல அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆபிரகாம் யாருன்னு சொல்லியாச்சு, மணவாளன் யாருன்னு சொல்லியாச்சு, அந்த திருமணத்துக்கு ஆயத்தமா அந்த வேலைகளை செய்யறது யாருன்னு பார்த்தாச்சு. அழைக்கப்பட்டவர்கள் யார்? இதுல ரெபேக்காலும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அழைக்கப்பட்டவர்கள். இதுல யாரு அந்த கல்யாணத்துக்கு போய் பங்கு பெற்றாங்க? ரெபேக்கா. அவங்க கூட 2-3 பேர் வேலைக்காரங்க அல்ல தாதியர்கள்னு போட்டிருக்கு, அவங்க போயிருக்கலாம். அந்த குடும்பத்தார் பங்கு பெற்றார்களா? இல்லை. ஏன்? அவர்கள் அழைக்கப்பட்டவர்களா? தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் அல்லனா தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணம். இன்னும் சுத்தி வளைச்சு போனா ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு வழியில சொந்தக்காரங்க தான். அவருடைய ஆபிரகாம் மகனுக்கு கல்யாணம் நடக்குன்னு கூட இவங்க என்ன செய்யலாம், தான் பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுத்து கல்யாணத்துக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஆபிரகாம் மகனுக்கு கல்யாணம்னு ஒரு உறவின் முறையில கூட இவங்க என்ன செய்யலாம், போகலாம். ஏன் போகல? அப்போ தான் பொண்ணு கல்யாணத்துக்கு அம்மாவை அப்பாவை அழைக்கப்படலைன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அழைக்கப்படலை அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. அப்படியா? நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்திருக்கு, தான் பிள்ளை கல்யாணம் நடந்தா பெற்றோர்கள் போக மாட்டீங்களா? அப்போ யாராவது அழைச்சாதான் நீங்க போவீங்களா? தான் குடும்ப கல்யாணம் தானே, நம்ம தானே முன்னாடி நின்று நடத்துவோம். அப்போ அழைக்கப்படலை அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ரெபேக்கால் போனாங்க,
இன்னொரு குரூப்பு போகலை. அந்த இன்னொரு குரூப்பு தான் நம்ம வந்து இந்த இந்த செய்திக்காக அவருடைய சகோதரர் லாபான், அவருடைய பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ 2 குரூப் இருக்காங்க. ஒருத்தர் அழைக்கப்பட்டவர்கள் திருமணத்திற்கு கலந்து கொண்டாங்க. நம்ம மத்தேயு 22 வாசிச்சதுபடி அவங்க எங்க போயிட்டாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு மணவாளனை சந்திக்க போன மாதிரி அடையாளம். அழைக்கப்பட்டும் போகாம இருந்து இருக்கிறவங்க லாபானும், அதாவது அண்ணனும் பெற்றோர்களும் இல்லை மற்றவர்களும் அப்படின்னு வைத்துக்கொள்ளும். இவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள தகுதி பெறாம போயிட்டாங்க. இப்போ நமக்கும் ஆண்டவர் ஒரு திருமணத்தை நடத்துறாருன்னு சொல்லி அவர் மணவாளனா என்ன செய்யறாரு? இருக்கிறார். வெளிப்படுத்தல நம்ம அடிக்கடி வாசிக்கும் பொழுது இயேசுவை எப்படி ஒப்பிடப்படுகிறது? மணவாளனாக ஒப்பிடப்படுகிறது. நாமெல்லாம் யாரு? மணவாட்டி. இப்போ நாம கல்யாணத்துக்கு போவோமா, இல்லை எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகாம இருப்போமா? கண்டிப்பா போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும். இங்க ஒரு குரூப் போயிருக்கு, ஒரு குரூப் போகல. போனவங்க ஏன் போனாங்க, போகாதவங்க ஏன் போகல அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்துல நம்ம சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 17வது அதிகாரம் 17வது வசனம் 24:17. அவங்க கேட்டது கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் சொல்லி கேட்டாரு. அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? தண்ணீர் கொடுத்து, ஒட்டகத்துக்கும் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? தண்ணீர் கொடுத்தாங்க. அதை வாசிங்க. 19வது வசனம். அப்ப ரெபேக்கால் ஒரு ஊழியம் பண்றாங்க. ஒருத்தர் தங்கிட்ட கேட்கும்போது அதை உதவி செய்தாங்கன்னு எடுத்துக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான உதவின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஊழியம் செஞ்சாங்கன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கம்பேர் பண்றோம், பைபிளோட வருகையோட கம்பேர் பண்றதுனால நம்ம ஒரு ஊழியம்னு அதை எடுத்துக்குவோம். ரெபேக்கால் ஒரு ஊழியம் பண்ணாங்க, அதனால அவங்க அந்த திருமணத்துல கலந்து கொண்டாங்க. அப்ப லாபான் ஏன் கலந்து கொள்ளலைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது லாபானுக்கு வாசிங்க 31வது வசனத்துல பின்பகுதி 32வது வசனமும் வாசிங்க. இதுவும் ஒரு ஊழியம்தான். ரெபேக்கால் அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க, ஒரு ஊழியம் பண்ணாங்க. லாபானும் அவருக்கும் ஒரு இடம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அது போக ஒட்டகங்களுக்கு ஒட்டகங்களுக்கு வைக்கோல் கொடுக்குறாரு, தீவனம் போடுறாரு, வந்தவங்களுடைய கால்களையும் கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுத்தாரு. அவரும் ஊழியம் தான் பண்ணாங்க, இந்த அம்மாவும் ஊழியம் தான் பண்ணாங்க. ஆனா ஒருத்தர் உள்ள போயிருக்காங்க, ஒருத்தர் உள்ள போகல. அது எப்படி? 2 பேரும் ஊழியம் தானே பண்ணாங்க. ஆண்டவர்கிட்ட போய் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் உம்முடைய நாமத்தினால பேய்களை விரட்டினேன், பிசாசை விரட்டினேன், அற்புதம் பண்ணேன், என்னெல்லாமோ பண்ணேன், ஊழியெல்லாம் பண்ணேன், எனக்கு வந்து உள்ள என்ன செஞ்சிருங்க, இடம் தந்துருங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? இவரும் அதே தானே, இவரும் ஊழியம் தானே பண்ணியிருக்கிறாரு. அந்த ரெபேக்கால் என்ன ஊழியம் பண்ணாங்களோ இவர் பண்ண ஊழியமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவங்களும் தண்ணீர் கொடுத்தாங்க, இவங்களும் அதே ஒட்டகத்துக்கு தான் இவரும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்ப 2 பேர் பண்ண ஊழியமும் ஒண்ணுதான். அப்புறம் ஏன் ஒருத்தர் உள்ள போனாங்க, ஒருத்தர் உள்ள போகலையா? அது இன்னும் வாசிக்கும். 22வது வசனத்துல அவங்க ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நபர், அந்த ஊழியக்காரருக்கு பேர் இதுல கொடுக்கப்படலை, அதனால நம்ம ஊழியக்காரர்னே வச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஊழியக்காரர் இந்த ரெபேக்காலுக்கு நிறைய வெகுமதிகளை, கிஃப்டை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இந்த கிஃப்ட் வரும் தெரிஞ்சு அவங்க உதவி செஞ்சாங்களா? இல்லை. அப்போ ஊழியம் பண்ணாங்க, ஆனா அந்த ஊழியத்துக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியம் பண்ணாங்க. அப்ப லாபானும் ஊழியம் பண்ணாரு. அவர் எப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். 28வது வசனம். எந்த காரியங்களை அறிவித்தால்? அவங்க உதவி செய்ததுக்கு வந்த பலன் என்ன கிஃப்ட் வந்துச்சோ அதையும் சேர்த்து அறிவித்தால். 30வது வசனம். அவன்னா லாபான். இத பொதுவா யார் பாப்பா? ஒரு பெண்கள் என்ன செய்வாங்க? ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, காதுல என்ன போட்டிருக்காங்க, கையில என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இதுல யார் பாக்குறா? லாபான் கண்டுபிடிச்சிறாரு.
தன் சகோதரிக்கு காதுல வித்தியாசமா இருக்கு, நான் வந்து அவளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேனே, இப்போ வேற எல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க, எப்படி அது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அடுத்து வாசிங்க. போதும் போதும். திருமண வயதுல ஒரு பெண் இருக்காங்க வீட்டில். வர்றவர் பார்க்கும்போதே ஒரு திருமணத்துக்கு தான் வந்திருக்கிற மாதிரி லைட்டாக ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான கிஃப்டையும் கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் இருக்க அண்ணனுக்கு என்ன மைண்டில் ஓடும்? எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக தெரியும்ல, ஒரு வயசில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தால் என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவருடைய மைண்டில் என்ன ஓடி இருக்கும்? எப்படியாவது இதை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். இதை முடிக்கலைன்னா நம்ம போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாம் வருது, வர்றதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உடனே அடுத்த வசனம் 31வது வசனம் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருன்னு சொல்லி. அப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் 32வது வசனத்தில் அவர் ஊழியம் தான் பண்ணாரு. ஆனால் ஊழியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, நம்ம பண்ணுனா நமக்கு என்னதாவது என்ன செய்யும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல அவர் என்ன செஞ்சாரு, ஊழியம் பண்ணார். ஊழியத்தை நம்ம பிஸ்னஸாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பிஸ்னஸ்னா என்ன, நம்ம ஒன்று போடுவோம், ஒரு 1000 ரூபாய் போடுவோம், நமக்கு ஒரு 2000 என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ரெபேக்கால் ஊழியத்தை ஊழியமாக பண்ணாங்க. அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அப்போ திரும்ப கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலன்னா ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கவே மாட்டாரா அப்படின்னா அது கிடையாது. அவர் கொடுக்க வேண்டியதை அவர் செய்வார், அது அவருடைய கடமை. நம்ம கடமை என்னதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு அவர் கொடுக்க வேண்டியதை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டே இருப்பார், தந்துட்டே இருப்பார். ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாச்சு. ஆனால் இவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது, நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, ஊழியம் பண்ணுறாரு. அப்போ 2 ஊழியத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் உண்மையாய் ஊழியம் பண்ணுறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் மிஞ்சி என்ன செய்கிறாரு, ஊழியம் பண்ணுறாரு. நம்ம பைபிளில் இருக்கு, மிஞ்சின நீதிமானாய் ஈராது. நம்ம மிஞ்சி என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ இதனால தான் அவங்க அடுத்த வசனத்தில், அடுத்த அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 55வது வசனம் இல்லை 53வது வசனத்திலே வாசிங்க. இப்போ அவர் ஏதுக்கு ஊழியம் பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் சகோதரிக்கு வந்த கிஃப்டை பார்த்தே அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய நோக்கம்லாம் என்ன இருந்திருக்கும், எனக்கு பொண்ணோட அண்ணனுக்கு ஒரு மோதிரம் ஏதாவது என்ன செஞ்சிட மாட்டாங்களா, போட்டுற மாட்டாங்களான்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தார். இப்போ அந்த எண்ணமும் என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு. இப்போ அவருக்கு என்ன நினைச்சாரோ அது என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. இப்போ 56வது வசனத்தில் வாசிங்க. இல்லை 54ல இருந்து வாசிங்க. அவர் சொல்றாரு, இனிமே எல்லாம் ரெடி ஆயிட்டு, இப்போ கல்யாணம் ரெடி ஆயிட்டு, கல்யாணத்துக்கு எங்களை என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. 55வது வசனத்தை வாசிங்க. இது 10 நாள் இவங்க கூட இருக்கட்டும்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஏன் எங்களை தடை பண்றீங்கன்னு கேட்கும்போது, இப்போ பொண்ணுட்டே கேட்டுருவோன்னு சொல்லி 58வது வசனத்துல கேட்குறாங்க. ரெபேக்காளை அழைத்து, அவளுங்களுக்கு தெரியும் இங்க இருந்தோம்னா இவங்க எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க, நம்ம ஓடி போறதுதான் என்னது, ஐ மீன் நம்ம போறதுதான் என்னது நல்லது அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, நினைச்சிட்டாங்க. அவங்க தான் இவ்வளவு நாள் பார்த்துருப்பாங்கல்ல தன்னுடைய சகோதரன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. இவங்க ஏன் பிளான் பண்றாங்க 10 நாள் எங்க கூட இருக்கட்டும்னு சொல்லி, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், முத நாளே இவ்வளவு கொடுத்துட்டாரு, 2வது நாள்ல இருந்து ஒரு 10 ஒரு 9 நாள் இருக்கு, 9 நாள் இருந்தா அவர் கொண்டு வந்த எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிட்டு கெட்டிச்சோரை மட்டும் கெட்டி என்ன செஞ்சிடலாம், அனுப்பி விட்டுலாம். நமக்கு ஒரு 100 ரூபாயோட செலவு முடிஞ்சிடும், நமக்கு வர வேண்டியது எல்லாம் வந்துடும், நம்ம பிஸ்னஸை பெருசாக்கிடலாம் அப்படின்னு இவருக்கு எண்ணம். இன்னொரு எண்ணம், ரெபேக்கால்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, ஆபிரகாமை பற்றி அவர் யாருக்குனே ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அவர் பெரிய சீமானா இருக்கிறாரு, வந்து பொண்ணு பார்க்க வந்ததுக்கே இவ்வளோ கொடுத்துட்டாங்க, நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அங்கே போய் நீ உனக்கு என்ன உள்ளது எல்லாம் யாருக்கு தான், ஒரே மகன் தான் இருக்கான், அதனால உனக்கு தான் எல்லாம், அதனால இந்த கிஃப்டையும் என்கிட்ட என்ன செஞ்சிரு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 நாள் என்ன செய்யலாரு கேட்குறாரு. ஆனால் இவ்வளவு பிளான் பண்ணவங்களுக்கு இந்த 10 நாள் நாங்களும் பொண்ணை கூட்டிகிட்டே வரோம், நம்ம எல்லாரும் அங்கே போவோம்,
கல்யாணத்தை நல்லா நடத்துவோம், நாங்கள் 10 நாள் பொண்ணோட இருக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வரோம் அப்படின்னு கேட்டிருக்கலாமா, கேட்டுக்க கூடாதா? கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நம்ம வீட்டில் இப்போ கல்யாணம் நடக்குன்னா நம்ம கேட்போமா மாட்டோமா? 10 நாள் நம்ம நடக்க மாட்டோம், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம்ல. அப்போ அந்த மாதிரி ஐடியா என்ன செஞ்சுருக்கலாம்? அது இவங்களுக்கு வராது. அது நீதிமானுக்கு வரும், மிஞ்சின நீதிமானுக்கு என்ன செய்யாது? வராது. நோவா காலத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க ஜல பிரளயத்தினால. இப்போ அதுக்கப்புறம் நோவா ஃபேமிலி மட்டும் வெளியில் வராங்க, திரும்ப மக்கள் தொகை பெருகுது. அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு ஐடியா, திரும்ப நிறைய மக்கள் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு மழை வந்து இந்த உலகத்தை அழிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கூடி பேசி ஒரு என்ன கட்டுறாங்க? ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. எதுக்கு கோபுரம்? மழை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம், திரும்ப மழை வந்துச்சுன்னா அப்படியே மேலே மேலே போயிட்டே வருவோம். ரொம்ப மழை வந்துச்சுன்னா அந்த டவர் மூலமாக நம்ம எங்கேயே போயிடுவோம், வானத்துக்கே போயிடுவோம், நம்மளை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கட்டுறாங்க. இவ்வளவு யோசிச்சவங்களுக்கு வீட்டுக்கு வீடு ஒரு போட்டை கட்டி விட்டோம்னா எவ்வளவு மழை வந்தாலும் போட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம், நம்ம மிதந்துக்கலாம், நம்ம அழிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஞானம் என்ன செய்யல? இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் மிஞ்சின நீதிமான். அவங்களுக்கு இந்த மாதிரி மைண்ட்ல என்ன செய்யாது? வரவே வராது. பைபிளை படித்தா ஒரு சாதாரண ஞானம் இருந்தால் என்ன செய்யும்? ஒரு வேதத்தில் நமக்கு எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எப்படி செய்யணும், எவ்வளோ அழகாக செய்யணும், எவ்வளோ நேர்த்தியாக செய்யணுங்கிறது நமக்கு அந்த ஞானம் நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். ஒரு போட்டை வாங்கி ஒரு செஞ்சிடலாம். இப்போ நிறைய ஊர்லலாம் என்ன வருது? மழை வருது, நம்ம நினைக்காத இடங்கள்ல கூட மழை வந்து பெரிய வெள்ளங்கள் பாதிப்பு வருது. எல்லாம் ஜோக்கு விளையாட்டாக என்ன சொல்கிறாங்க? இப்போ எல்லாரும் வீட்டிலே கார் வாங்குறத விட என்ன வாங்கி வைக்கணும்? போட்டு வாங்கி வச்சா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த ஒரு சின்ன ஞானம் அவங்களுக்கு என்ன செய்யலை? இல்லை. அவன் டவரை கட்டிகிட்டு இருக்கான், அதையாவது கட்ட முடிஞ்சுதா? கட்ட முடியுமா? முதல்ல மேலே வரைக்கும் அப்படி கட்டினா மேலே போயிடலாமா? எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யலை? தோணலை. அங்கே ஆண்டவர் எல்லாத்தையும் தாறுமாறாக்கிட்டார். இவங்களும் அதே மாதிரி தான். 2 பேரும் இருக்காங்க, 2 பேரும் அழைக்கப்பட்டவர்கள் தான், 2 பேரும் தகுதியானவர்கள் தான். ரெபேக்காளுக்கு என்ன தகுதி இருக்கோ அதே தகுதி அவங்க குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக என்ன செய்யுது? உண்டு. ஆனால் ஒருத்தர் திருமணத்துக்கு உள்ள போயிட்டாங்க, ஒருத்தரால போக முடியல. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே இப்போ இருக்கோம். எல்லாருமே தகுதியானவர்கள் தான். எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கு, எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். போறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இருக்கு. எல்லாரும் ஊழியம் பண்றோம், ஆனா எதுக்காக ஊழியம் பண்றோம்? எதிர்பார்ப்பு இல்லாம ஊழியம் பண்ணணும். அவரு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியம் பண்றாரு, அதனால அவருக்கு கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது, ஆனா இங்கே இருந்துட்டார். ஐஸ்வர்யவான் லாசரு பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் குறித்து கடைசி சொல்லும் பொழுது அவர் அனுபவிக்க வேண்டியதை எல்லாத்தையும் எங்கேயே அனுபவிச்சிட்டாரு, பூமியிலே முடிச்சிட்டாரு. அதனால இன்னும் அவருக்கு ஒன்றும் அனுபவிக்க எதுவுமே இல்லை, அவர் அங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி அப்படின்னா அப்போ நம்ம பரலோகத்துக்கு போறவங்க பூமியில எதையுமே அனுபவிக்க கூடாதா அப்படின்னா இல்லை. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம், ஆண்டவர் செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யாருக்கு கிடைச்சது? ரெபேக்காளுக்கு கிடைச்சது. திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் செகண்ட் கிஃப்ட் யாருக்கு கிடைக்குது? ரெபேக்காளுக்கு கிடைக்குது. ரெபேக்கால் மூலமா தான் அவங்க சகோதரருக்கும் பெற்றோருக்கும் கிஃப்ட் கிடைக்குது. அப்போ இதில் யார் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா பூமியில? ரெபேக்கால் தான். யார் பரலோகத்துக்கு போனா? அதுவும் ரெபேக்கால் தான். அப்போ பரலோகத்துக்கு போற ஆசீர்வாதமும் கிடைக்குது, பூமியிலையும் மற்றவர்களை காட்டிலும் இவங்களுக்கு தான் நிறைய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. இவங்க மூலமா தான் மற்றவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கு? ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தா எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு தான்? இம்மையிலேயும் ஆசீர்வாதம் இருக்கு, மறுமையிலும் ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ மேலே போறதுனால பூமியில எந்த ஆசீர்வாதமும் நமக்கு நடக்காது அப்படின்னு கிடையாது. இங்கேயும் ஆசீர்வதிப்பார், மறுமையில போகும்போது அங்கேயும் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் இருக்கும். அதனால எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அதனால நம்ம ஏதோ பரலோகத்துக்கு போறதுனால இங்க எதுவுமே நமக்கு நடக்காது, நம்ம அதே கஷ்டத்துல தான் இருப்போம், அதே கவலையில தான் இருப்போம், அதே கடன்ல தான் இருப்போம், அதே நோயில தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது. எங்கேயும் நல்ல ஆசீர்வாதமா இருப்போம். மேலே போகும்போது அங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், அங்க எல்லாமே கரெக்டா என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுனால நாமளும் ரெபேக்கால போல இருந்தோம்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சரியா தந்து பரலோகத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாரு? நடத்திடுவார். இவங்க அதுக்கப்புறம் போனீங்க 67வது வசனத்துல வாசிச்சோன்னு சொன்னா, கடைசி வசனத்துல ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆறுதல்னா என்ன? ஒரு சந்தோஷம். இப்போ இவங்க அங்க போயாச்சுன்னா பரலோகத்துல என்னதான் நடக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து வாசிங்க, 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. வெளிப்படுத்துதல் 19:7.
சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். எப்போ ஈசாக்கு மணவாளன் எப்போ சந்தோஷப்பட்டாரு? மணவாட்டிய பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாரு. இங்க பைபிள் சொல்லுது நாம் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடும். எப்போ சந்தோஷப்படுறாருன்னு பாருங்க. அடுத்த 7 திரும்ப வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மனைவி ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மணவாளனுக்கு பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். ஈசாக்க குறித்து சொல்லப்படுது, மணவாட்டி வந்த உடனே ஈசாக்குக்கு சந்தோஷம். அது வரைக்கும் அவர் கவலையில இருந்திருக்கிறாரு, துக்கத்தோட இருந்திருக்காரு. அதுக்காக ஆண்டவர் இப்ப கவலையில இருக்கார், துக்கத்துல இருக்கிறாருன்னு நான் சொல்லல. இது ஒரு கம்பேரிசன் தான். ஸோ அங்க ஈசாக்கு எப்படி சந்தோஷமா இருந்தாரோ அதே போல மணவாளனும் மணவாட்டி ரெடி ஆயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இப்ப நாம ரெடியாகி வந்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் அடைவார். அல்லேலூயா. அப்போ அப்போ எவ்வளவு ஈசாக்குக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சதுன்னு பாருங்க. இன்னொன்று, உள்ள போகாம இருந்தார் இல்லையா, உள்ள போன ரெபேக்காலுக்கு சந்தோஷம் கிடைச்சது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்க என்டர் ஆயிட்டாங்க, அதாவது திருமணத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. உள்ள போகாத அழைக்கப்பட்டும் உள்ள போகாம இருக்கிறது யாரு? லாபானை எடுத்துக்குவோம். இப்போ லாபானுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த லாபான் வந்து ஒரு முக்கியமான 3 வசனங்களை சொல்றாரு. 24வது அதிகாரத்துல ஒரு 3 வசனம் சொல்றாரு. 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு இருக்கு. அடுத்த பக்கத்துல இது கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்றாரு. 60வது வசனத்துல கோடாய் கோடியாய் பெருகுவாயாக. இந்த 3 வசனமும் ஆதி ஆகமத்துல இருக்குன்னு பொதுவா நம்ம சொன்னோம்னா மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, இந்த 3 வசனத்தை ஆபிரகாம் சொல்லியிருப்பாரோ, இல்லை ஈசாக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை யாக்கோபு சொல்லியிருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா சொன்னது யாரு? இந்த லாபான் இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. ரெபேக்கால் அதெல்லாம் இல்லை. ரெபேக்கால் அவங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சாங்க, அந்த ஊழியத்தை பண்ணாங்க. இவர் நான் வசனங்களெல்லாம் பேசுவேன்னு அவர் ஊழியத்தில் வசனங்களையும் ஜெபத்தில் நிரம்பி அவர் ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் என்ன புண்ணியம், உள்ளே போக முடியலையே. கல்யாணத்துக்கு என்ன செய்ய முடியல? போக முடியல. எல்லாம் பேயை துரத்துவார், பிசாசை துரத்துவார், அற்புதம் செய்வார், அவர் நடத்தின கூட்டத்தில் எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியல. அப்போ இவர் பண்ண மிஞ்சின ஊழியத்தினால என்ன நடந்துச்சுன்னா, அந்த 60வது வசனத்துல வாசிங்க. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். இவர் சொன்ன வசனம் கோடாய் கோடியாய் பெருகுவாயான்னு சொல்லிட்டு, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. இந்த மிஞ்சின ஊழியக்காரங்களா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இவர் இதை யாரை பார்த்து சொல்றாரு? லாபான் யாரை பார்த்து சொல்றாரு? ரெபேக்காலை பார்த்து சொல்றாரு. உன் சந்ததியார் அப்படின்னா யாரோட சந்ததியார்? ரெபேக்காலுடைய சந்ததியார். யாரு ரெபேக்காலுடைய சந்ததி? யாரு? யாக்கோபுன்னு வச்சுக்குவோம். தங்கள் பகைஞர் அப்படின்னா யாரோட பகைஞர்? யாக்கோபுடைய பகைஞர். அவருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபுடைய பகைஞர் யாரு? லாபான். நீங்க 27வது வசனத்துல 27வது அதிகாரத்துல வாசிச்சோன்னு சொன்னா, 27வது அதிகாரத்துக்கு அப்புறம் வாசிச்சோன்னு சொன்னா, யாக்கோபு திரும்ப எங்க போயிடுறாரு? லாபான் வீட்டுக்கே போயிடுறாரு. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள். இப்போ 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ யாக்கோபுடைய பகைஞன் யாரு? லாபான். இப்போ இவர் வாழ்த்துறாரு, உன் சந்ததியார் அவர்களுடைய பகைஞர்களை மேற்கொள்வார்கள். உன் ரெபேக்காலுடைய சந்ததியாகிய யாக்கோபுடைய பகைஞனாகிய லாபானை மேற்கொள்வார்கள். கரெக்டா? மேற்கொண்டாரா? அவதான் மிஞ்சின நீதிமானா இருந்தா தான் என்ன சொல்றோமோ அது நமக்கே வந்து என்ன செஞ்சிடும்? நடந்துடும். இதுதான் நிலைமை. ஆமான் நமக்கு தெரியும்ல, ஆமான் யூதர்களை எல்லாரையும் என்ன செஞ்சிடணும்? அழிச்சிட்டு மொர்தேகாய நான் செஞ்ச தூக்கு மரத்தில் என்ன செய்யணும்? தொங்க விடணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். என்ன நடந்துச்சு? அவரே என்ன செஞ்சாரு? அவரே அதில் போய் தொங்க போயிட்டாரு. அதே மாதிரி தான் மிஞ்சின நீதிமானா தன்னை காட்டிக்கிட்ட தாவீது உரியாவுடைய சம்பவத்துக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் கிட்ட நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்கு,
ஒரு சின்ன தரித்திரன் கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கு, அது அவனோட பிள்ளை மாதிரி அவன் கூடவே இருந்து வழுகுது. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் தான் கிட்ட வந்த ஒரு வழிப்போக்கனுக்கு சாப்பாடு அந்த விருந்து வைக்கிறதுக்காக தாங்கிட்ட இருக்க ஆட்டை அடிக்காம, தாங்கிட்ட இருக்க பணத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கி கூட அடிக்காம, அந்த தரித்திரன் கிட்ட இருக்கிற ஆட்டை வெட்டி விருந்து வைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மிஞ்சின நீதிமானாகிய தாவீதுக்கு கோபம் வந்து அவர் என்ன சொல்றாராம், அவனை உடனே கொன்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க தான் அந்த ஆளு. இது தெரிஞ்சா அவர் அதுக்கு முன்னாடி அதை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, சொல்லியிருக்க மாட்டார். அப்போ மிஞ்சின நீதிமான் ஆமான்னு நினைச்சிருப்பாரா, இந்த தூக்குல நான் போய் தொங்குவேனா அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாரு, நினைச்சிருக்க மாட்டாரு. அவருடைய எதிரிகளை அங்க போடணும்னு நினைச்சாரு, ஆனா அவர் போய் விழுந்தாரு. தாவீது அந்த அவனை எப்படியாவது கொன்றுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அவர் பாவ மன்னிப்பு கேட்டு அவர் மனம் திரும்பினார். ஆனா இந்த லாபானும் அதே மாதிரி தான் மிஞ்சின நீதிமானா இருந்து உன்னுடைய பகைஞர்கள் உன்னுடைய சந்ததியார் அவருடைய பகைஞர்களை மேற்கொள்வார்கள் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கு. அவங்க சந்ததியில வந்து எந்த பகைஞரையிலையும் அவங்க மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆனா அவருடைய வாழ்க்கையிலேயே அது திரும்ப ரிப்பீட்டா வரும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, நினைச்சிருக்கவே மாட்டார். ரெபேக்காளுடைய சந்ததி யாரு, யாக்கோபு. யாக்கோபு அவருடைய பகைஞனாகிய லாபானை மேற்கொண்டு எல்லா சொத்துக்களையும் அவர் எடுத்துட்டு வந்தாருன்னு லாபானே என்ன செய்யறாரு, லாபானே வாயில சொன்னார்ல. அவர் லாபானுடைய பிள்ளைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எல்லா சொத்தையும் யாரையும் எடுத்துட்டா, அது இந்த கலர்ல குட்டி போட்டுச்சுன்னா எனக்கு, இது நான் உனக்கு அப்படின்னா அவர் என்ன டீல் போடுறாரோ எல்லாம் யாருக்கே போகுது, யாக்கோபுக்கே போகுது. ஏன்னா இவர் இவ்வளோ வருஷம் பிஸ்னஸ்ல இருந்தாலும் அந்த பிஸ்னஸோட நுணுக்கம்லாம் அவருக்கு தெரியாது. இவருக்கு வந்து முன்னாடியே தெரியும் ஒட்டகத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இவர் ஊழியக்காரர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் வரும்போது ஒட்டகத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது எல்லாமே சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஏன் பண்ணாருன்னா உண்மையான எண்ணத்தில் பண்ணலை, அவருக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினச்சி தான் அவர் என்ன செஞ்சார், பண்ணார். உண்மையிலே ஒட்டகத்துக்கு வேலை பார்த்துருந்தா தன்னுடைய ஆடு எப்படி வளரும், அதுக்கு எப்படி எந்த குட்டி போட்டால் அது எனக்கு வரணும் இல்லை உனக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஓனர் டீல் போடும்போது எப்படி பண்ணுவாங்க, எது நல்லா வருதோ அது எனக்கு, அது ஓனருக்கு. எது கொஞ்சம் கம்மியாக வருதோ இல்லை ஏதோ அது கொஞ்சம் நோயோட வருதோ அதெல்லாம் உனக்கு அப்படின்னு டீல் போடுறதை விட்டுட்டு இவர் மாற்றி போடுற அந்த தொழில் ட்ரிக்கே அவருக்கு என்ன இல்லை. இவர் தொழில் ஓனராக ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அவரு ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்து ஏன்னா அந்த ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு முழு தகுதி அவருக்கு இல்லை. அவருக்கு எப்படியாவது போட்டால் ஏதாவது ஒன்று கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால தான் யாக்கோபு கூட பிஸ்னஸில் போட்டி வரும்போது அவரால் என்ன முடிஞ்சிருச்சு, ஜெயிக்க முடியலை. கடைசி அவர் சொன்ன வார்த்தை அவருக்கே திரும்ப வந்து தோத்து போயிட்டார். இதே மாதிரி மிஞ்சின நீதிமானா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம், பரலோக ராஜ்யம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாய் இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தின்படி ரெபேக்காளுடைய குடும்பத்தார், அதை நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். ரெபேக்கால் தனியா, குடும்பத்தார் தனியான்னு சொல்லி பிரிச்சிட்டோம். ரெபேக்கால் ஊழியம் பண்ணாங்க, இவரும் ஊழியம் பண்ணார். ரெபேக்கால் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஊழியம் பண்ணலை, ஆனால் அவங்களுக்கு தான் இந்த அதிகாரத்தின்படி 2 தடவை கிஃப்ட்டும் அவங்க மூலமாக அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமும் என்ன செஞ்சது, கிடைச்சிது. இவர் ஏதாவது கிடைக்கும்னு ஊழியம் பண்ணார், உண்மையிலே அவருக்கும் கொஞ்சம் என்ன செஞ்சது, கிடைச்சிது. ஒரு கிடைச்சிது, கல்யாண செலவு மிச்சம், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அவருக்கு. எல்லாமே நடந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது அவங்க கிளம்பிட்டாங்க, மணவாட்டி கிளம்பிட்டாங்க. அவங்க தான் சொல்லணும் நான் இன்னொரு 10 நாள் இருந்துட்டு வரேன்னு. யார் தான் சொல்லணும்? திடீர்னு வந்து கல்யாணம்னா என்ன செய்வாங்க பொண்ணு, அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை அவங்க சொல்லலை. அவங்க ரெடியாக இருக்காங்க, எப்படா ஆண்டவரை பார்க்கலான்னு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஒரு 10 நாள் இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்கள் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லியிருக்கலாம், 10 நாள் நாங்களும் வரோம், எல்லாரும் சேர்ந்தே போவோம், எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை நடத்துவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வரோம், அதுக்கப்புறம் உள்ளது அப்புறம் பார்த்துக்குவோம். அதையாவது என்ன செய்யலாம்ல, சொல்லலாம். அந்த ஐடியா அவங்களுக்கு என்ன செய்யாது, தோணாது. மிஞ்சின நீதிமான், அவங்க நீதிமானாக இருந்தாங்க, பரலோகத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணத்துக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம செய்தியின்படி அவங்க எங்கே போயிட்டாங்க, பரலோகத்துக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க மிஞ்சின நீதிமானாக இருந்தாங்க. வசனம்லாம் வாயிலிருந்து வர்றதெல்லாம் வசனம் தான், கோடா கோடியாக என் பெருகணும், இந்த காரியம் கத்தரால தான் வந்துச்சு, என் மூலமாக வரவே இல்லை, கத்தர் தான் எல்லாமே பண்ணார். அவருக்கு உண்மையை ஒத்துக்கிட்டார், நான் இதுக்கு ஜெபம் பண்ணவே இல்லை, அதனால இது ஃபுல்லும் கத்தர் தான் பண்ணார்னு அவர் ஒத்துக்கிட்டார். அதனால ஃபுல் கத்தரால வந்துச்சு, கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டா உள்ள வாங்க அப்படின்னு சூப்பரான வசனம், ஒரு 3 வசனம். இந்த அதிகாரத்தில் இருக்க முத்தான 3 வசனத்தையும் சொன்னது யாரு தான், லாபான் ஊழியம் பண்ணியிருக்காரு. இவ்வளவு ஊழியம் பண்ணியும் உள்ள வரலையே, இவ்வளவு அற்புதம் பண்ணேனே, இவ்வளவு பிசாசை விரட்டினேனே, எல்லாம் பண்ணேன், ஆனால் ஆண்டவர் கதவு திறக்க
மாட்டார். இதெல்லாம் என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்லை. மிஞ்சின நீதிமானா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ரெண்டாவது, மத்தேயு 24:24 கடைசி காலத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கு. 24:24 வாசிங்க. கடைசி காலத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணமா அதே ஆதியாகமம் 27 பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈசாக்கு வயசானவர் ஆயிட்டாரு. அவருக்கு கண்ணு சரியா என்ன செய்யல, தெரியல. அப்போ தான் பிள்ளைய மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும் பொழுது இப்ப இளைய மகன் மூத்த மகன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா சமைச்சு வந்து கொடுக்குறாரு. அப்போ ஈசாக்கு அதை பார்க்க முடியாது, ஓரளவு பார்க்குறாரு, கேட்குறாரு. அவர் சொல்றாரு, இது யாருடைய சத்தம்? யாக்கோபுடைய சத்தம். ஆனா தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுல ஆசீர்வாதிச்சாரு. அல்லனா நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, சொல்லும்போது கேட்கும் போதெல்லாம் எனக்கே கொடுத்த செய்தி மாதிரி தான் இருக்குது. ஆனா அது உண்மையிலேயே இயேசு தான் சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் அதை ஒப்பு கொடுத்துருதேன்னு சொல்லி அந்த பாவத்துல நம்ம என்ன செய்யறோம்? விழுறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா, இவர் ஆண்டவர் உண்மையிலே யாக்கோபை ஆசீர்வதிச்சது உண்மைதான், அதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா இந்த கம்பாரிசனுக்கு எடுத்துக்குவோம், இவர் ஆசீர்வதிச்சது ஒரு தப்பான ஆசீர்வாதம் தான். ஒரு ஏமாற்றி தான் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். அதே போல நாமளும் கடைசி நாட்கள்ல ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வசனத்தை தொட்டு பார்த்து தடவி பார்த்து கேட்டு எந்த குழப்பமும் இல்லாம இது வேத வசனத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இது எல்லாம் பார்த்துட்டு இதுல ஏன் இவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுல 1வது வசனத்திலே போட்டிருக்கு, ஈசாக்கு முதிர் வயதினால் இருள் அடைந்து, அவன் கண்கள் இருள் அடைந்து. அப்ப நமக்கு என்ன குறைவு இருக்குதோ அந்த குறைவை பயன்படுத்தி தான் கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம ஏமாற்றுவார்கள். புரியுதா? இவருக்கு கண்ணுல கொஞ்சம் பார்வை குறைவு இருக்கு, அது வயசானதுனால. அந்த குறைவை வச்சு அவங்க இவரை என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. அவன் நமக்கு வேத குறைவு இருக்குமானால் அந்த வேதத்தை வச்சே ஈஸியா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கடைசி நாட்கள்ல ஏமாத்திடுவாங்க. ஜெப குறைவு இருக்குமானால் ஜெப குறைவை வச்சே நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? ஏமாத்திடுவாங்க. ஈசாக்கையே ஏமாத்திட்டாங்க. அப்போ நாமளும் ஏமாத்துறோம் தான். அதனால நாமளும் இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து தப்பிக்கணும், இந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள்ல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா, கடைசி காலங்களில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம கிட்ட எந்த குறைவு இருக்குதோ அந்த குறைவுகளை ஆண்டவர் இடத்துல ஒப்படைச்சிட்டு, ஆண்டவர் அந்த குறைவுகள் மூலமாக வரக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த குறைவுகளை சரியாக பார்த்து அதன் மூலமா நம்மளை வஞ்சித்து விடாதபடி, இல்ல நாம ஏமாற்றப்படாதபடிக்கு அதுல நாம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஈசா கிட்ட வேற எந்த மெத்தட்ல வந்தாலும் அவர் ஏமாந்திருக்க மாட்டாரு. அவர்கிட்ட இருக்க ஒரே குறை பார்வை குறை தான். அந்த பார்வை குறையை சரியா பயன்படுத்தி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. அதே போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நமக்கு என்ன குறைவுகள் இருக்குதோ அந்த குறைவுகளை சரியா ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த குறைவுகளை நிறைவாக்கும் பொழுது நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. கடைசி காலத்துல நமக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கோ அதை பயன்படுத்தி ஈஸியா ஏமாத்துவாங்க. நமக்கு கடன் பாரங்கள் இருக்குன்னா கரெக்டா சொல்லுவாங்க, கடன் பாரங்கள் மாறுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? இந்த வசனம் எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துடாதீங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு, இது கர்த்தர் மூலமா வந்த வார்த்தை தானா, எனக்கே வந்த வார்த்தை தானா, இது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சுக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும். தங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா அதை என்ன செஞ்சிடக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையான்னு சொல்லுவோம். ஒளி மங்கி இருள் ஆகும் பொழுது, கண் பார்வை அடைந்து அந்த கண் பார்வை குறையும் பொழுது அந்த இடத்துல நாம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பாட்டு பாடுவோமா? ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. அப்போ நம்ம கிட்ட என்ன குறைவு இருக்கோ அந்த குறைவு இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஏசப்பா எங்க கிட்ட
வந்துருங்க. வறுமையா போதகரே, பெரியவரா எங்களிடம். அல்லேலூயா. 2 சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். முதலாவது, பரலோக ராஜ்யம் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதனால நம்ம கல்யாணத்தை நடத்துறவங்களையோ இல்ல மணவாளனையோ பத்தி நம்ம இங்க என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. அது ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக்கு இருக்கிறாரு, அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்த ஊழியக்காரர் இருக்கிறார். நம்ம அவரை பத்தி பார்க்கல. அழைக்கப்பட்ட குடும்பத்தை 2ஆ பிரிச்சு, நாம பிரிக்கல, அவங்களே அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா நாம அந்த செய்திக்காக 2ஆ பிரிச்சோம். ரெபேக்கால் தனியா, குடும்பத்தார் தனியா. 2 பேரும் அழைக்கப்பட்டாங்க. ஒருத்தர் திருமணத்துக்கு போனாங்க, ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் திருமணத்துக்கும் போகல, பரலோகத்துக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருவர் ஊழியம் பண்ணாரு, இன்னொருவரும் ஊழியம் பண்ணார். ஒருத்தர் பலனை எதிர்பார்க்காம ஊழியம் பண்ணார், ஒருத்தர் பலனை எதிர்பார்த்து ஊழியம் பண்ணார். அவருக்கும் பலன் கிடைச்சது, இவருக்கும் பலன் கிடைச்சது. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு உடனே ரெடியா இருந்து உள்ள போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது பணம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸை பெருசாக்கிடலாமா அப்படின்னு எவ்வளவோ முயன்று அங்கேயே என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க. நாம அப்படி இல்லாதபடிக்கு ரெபேக்கால போல ரெடியா ஆயத்தமா இருந்து பலன் எதிர்பாராம ஊழியம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்றாங்க. அல்லேலூயா. மிஞ்சின நீதிமானா இருந்து தான் கொடுத்த ஆசீர்வாதம் தனக்கே சாபமா என்ன செஞ்சிருச்சு, வந்து மாறிடுச்சு. அந்த மாதிரி நம்ம இல்லாதபடி இருக்கணும். 2வது, கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்துல வருவாங்க. அவங்களுக்கு நாம எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க எப்படி வருவாங்கன்னா, நமக்கு என்ன பலகீனம் இருக்கோ, நமக்கு என்ன குறைவு இருக்கோ, கரெக்டா அந்த குறைவை கரெக்டா சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கவங்களுக்கு கூட அந்த குறைவு தெரியாது. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. கண்ணு பார்வை குறைவு இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டே நம்மளை என்ன செய்வாங்க, ஏமாத்துவாங்க. இதை சொல்றதுனால யாக்கோபு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு நான் சொல்லலை. இங்க வந்து ஒன்லி ஃபார் கம்பேரிங் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், பண்றோம். அதுக்காக யாக்கோபு கள்ள தீர்க்கதரிசி கிடையாது. கம்பேரிங்காக நம்ம யாக்கோபை பயன்படுத்திக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கும் ஏதாவது குறைவு இருக்குமானால் அந்த குறைவை நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட கொடுத்து அதை நிறைவாக்கிக்கணுமே தவிர்த்து அந்த குறைவுகளை வைத்து யாராவது நம்மளை ஏமாற்றி விடாதபடிக்கு, நம்மளை வஞ்சித்து விடாதபடிக்கு நம்ம கடைசி காலங்களில் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராங்க.